விரக்தியில வரும்போது கண்ணாம்னான் வார்த்தை பேசுவோம். நம்பிக்கை இழக்கும் போது அந்த ஒரு ஹோப்லெஸ்னஸ்ல இருந்து பட்டார்ன் வாயிலிருந்து வார்த்தை வரும். தயவு செய்து பேசாதீங்க. ஏன் தெரியுமா? உங்க வாயின் வார்த்தைகளினாலே நீங்கள் உங்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கிறீர்கள். நீங்கள் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களா இருக்கிறீர்கள். கர்த்தருடைய அபிஷேகம் உங்கள் வாயில் இருக்கிறது என்று சொன்னால் நீங்கள் சொல்லுகிற அந்த கெட்ட வார்த்தை உங்களுக்கு அப்படியே பலிக்கும். தயவு செய்து சொல்லாதீங்க. உங்க இருதயத்தை பக்குவப்படுத்த கற்றுக்கொள்ளுங்க. நல்லா கவனிங்க. இது ஆரம்ப காலத்தில் இருக்கிற விசுவாசிக்கு நம்ம சொல்லி கொடுக்க முடியாது. ஆனால் பல வருஷம் கர்த்தருக்குள்ள இருந்து கர்த்தருக்குள்ள வளர்ச்சி அடைந்திருக்கிற உங்களுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஆவிக்குரிய முதிர்ச்சிக்குள்ள வரணும். ரைட்? முதிர்ச்சிக்குள்ள வரும்போது என்ன செய்யணும்? சிறு பிள்ளைய போல எடுத்ததுக்கெல்லாம் உடனே மனம் பதறி பேசக்கூடாது. ஒரு மெச்சூரிட்டி வந்துருச்சுன்னா நமக்கு பேச கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இடத்துக்கு நம்ம வந்துட்டோம்னு அர்த்தம்.